அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்புல நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்புல இருந்து ஆர்டிக்கல் 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்க ஆர்டிக்கலை பார்க்க போறோம். இந்த 1 to 4 இருக்க ஆர்டிக்கல் என்னென்ன இருக்குது, அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த 1 to 4 ஆர்டிக்கலை எப்படி சிம்பிளா நிமோனிக்ஸ் அடிப்படையில் ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வகுப்புல நம்ம பார்ப்போம். இந்த வகுப்புல ஆர்டிக்கல் 1ல இருந்து 4 வரைக்கும் பார்க்க போறோம். முதல்ல பார்க்கறது ஆர்டிக்கல் 1 பார்க்க போறோம். இந்த ஆர்டிக்கல் 1 என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, நேம் அண்ட் டெரிட்டோரி ஆஃப் தி யூனியன். நேம் அண்ட் டெரிட்டோரி ஆஃப் தி யூனியன். ஆர்டிக்கல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவுடைய பேர் வந்து பாரத் அப்படின்னு சொல்லுது. இது போக அனைத்து இந்திய மாநிலங்களையும் இந்த ஆர்டிக்கல் 1 தான் என்ன செய்யுது அப்படின்னா குறிப்பிடுகிறது. சரியா? ஆர்டிக்கல் 1 என்ன சொல்லுது? நேம் அண்ட் டெரிட்டோரி ஆஃப் தி யூனியன். அடுத்து ஆர்டிக்கல் 2. இந்த ஆர்டிக்கல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட். அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட். இந்தியாவிற்கு வெளியில இருந்து ஒரு புதிய மாநிலத்தை எப்படி இந்தியாவோடு இணைக்கிறது, அதை பத்தி ஆர்டிக்கல் 2 பேசுது. அடுத்து ஆர்டிக்கல் 3 இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபார்மேஷன் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஃபார்மேஷன் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட், அதாவது இந்தியாவிற்குள்ள இருக்கிற மாநிலங்களுடைய எல்லைகளை எப்படி மாத்துறது, பெயரை எப்படி மாத்துறது, 2 மாநிலங்களை சேர்த்து எப்படி ஒரு மாநிலமாக உருவாக்குறது, அதை பத்தி எல்லாம் ஆர்டிக்கல் 3 நமக்கு சொல்லுது. அடுத்து ஆர்டிக்கல் 4 லா மேட் அண்ட் அமெண்ட்மெண்ட். லா மேட் அமெண்ட்மெண்ட் இதை பத்தி சொல்லுது. அதாவது ஆர்டிக்கல் 2 ஆர்டிக்கல் 3 தொடர்பாக சட்டம் இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உண்டு அப்படிங்கிறத ஆர்டிக்கல் 4 சொல்லுது. அதுபோக இந்த சட்டத்தை 2, 3 தொடர்பான திருத்தங்களை மேற்கொள்றது தொடர்பாகவும் ஆர்டிக்கல் 4 நமக்கு வந்து சொல்லுது. ஆர்டிக்கல் 1 to 4 பார்த்தோம். இந்த ஆர்டிக்கல் 1 to 4 எப்படி ஈஸியா நிமோனிக்ஸ் அடிப்படையில் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதுக்கான கோட்வேர்ட் நேம் அட்மிஷன் ஃபார்ம்ல. நேம் அட்மிஷன் ஃபார்ம்ல, அதாவது நேம அட்மிஷன் ஃபார்ம்ல எழுதணும். நேம அட்மிஷன் ஃபார்ம்ல எழுதணும். இதுதான் இதுக்கான கோட்வேர்ட். இதுல நேம் அப்படிங்கிறது நேம் அண்ட் டெரிட்டோரி ஆஃப் தி யூனியன். இதுதான் வந்து ஆர்டிக்கல் 1. அடுத்து அட்மிஷன் அப்படிங்கிறது அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட். இதுதான் ஆர்டிக்கல் 2. ஃபார்ம் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட். ஃபார்மேஷன் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட், இது ஆர்டிக்கல் 3. அடுத்து லா, எல்ஏ லா, லா மேட் அமெண்ட்மெண்ட், இதுதான் ஆர்டிக்கல் 4. இதுக்கான கோட்வேர்ட் நேம அட்மிஷன் ஃபார்ம்ல எழுதணும். ஆர்டிக்கல் 1, 2, 3, 4. ஓகே.